நம்ம வீட்டில் தினமும் குப்பையாக தூக்கி எறிகிற காய்கறி தோல்கள் பழக்கழிவுகள் எல்லாம் செடிகளுக்கு சத்தான உரமாக மாறினா எப்படி இருக்கும்? நான் அதை ட்ரை பண்ணேன். அதுக்காக வீட்டிலே ஒரு காம்போசிட் பின் உருவாக்கினேன். அதில் இருந்து செடிகளுக்கு நேரடியாக ஊற்றுற காம்போசிட் டீ கூட தயாரித்தேன். இந்த வீடியோவில் காம்போசிட் பின் எப்படி பண்ணலாம், என்னென்ன அதில் சேர்க்கலாம், 20 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, காம்போசிட் டீ எப்படி எடுத்தேன், எப்படி செடிகளுக்கு கொடுத்தேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் காம்போசிட் பின் பண்ணுறதுக்கு வீட்டில் இருந்த பழைய ஸ்டோரேஜ் பின்னை எடுத்துக்கிட்டு மார்க்கரில் ஓட்டை போடுறதுக்கு பாட்டம்லேயும் சைட்லேயும் மார்க் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி 50 to 55 ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம். காற்று உள்ளே நுழையணும், காம்போசிஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகிற லிக்விட்ஸ் கீழே வெளியேறணும். ஹோல்ஸ் போட்டதுமே உள்ளே ஒரு ஃபைன் மெஷ் பீஸ் வேணால் ஒட்டிக்கோங்க. இன்செக்ட்ஸ் எதுவும் உள்ளே போகாது, ஏர் ஃப்ளோவும் பிளாக் ஆகாது. நான் போடலை, இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளே போடுறது ஆரம்பிக்கலாம். முதல் அடுக்கு என்னென்னா ப்ரௌன் லேயர்ஸ், காஞ்ச ஸ்டிக்ஸ், லீவ்ஸ், ப்ரௌன் பேப்பர் பீசஸ், கார்ட்போர்ட் பீசஸ் இதெல்லாம் கீழே போட்டேன். இந்த லேயர் இல்லைன்னா கீழே சாகி ஆகிடும், பேட் ஸ்மெல் வரும். அடிப்பகுதியில் கோகோனட் காயர் அப்படி இல்லைனா கோகோபிட் கூட போடலாம். மாய்ச்சரை நல்லா பேலன்ஸ் பண்ணும். இந்த லேயர் சுமார் 5 இன்ச்சு உயரம் வர போட்டேன். அடுத்து ஒரு லேயர் கார்டன் சாயில் போட்டேன். நான் நர்சரி சாயிலை எருவோடு மிக்ஸ் பண்ணி இருக்குது. இந்த மண்ணில் இருக்கிற நேச்சுரல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் மீட்டிங் ப்ராசஸை கிக் ஸ்டார்ட் பண்ணும். தின் லேயர் மட்டும் போதும், அதிகமாக போட வேண்டாம். இப்போ வர்றது தான் மெயின் பார்ட். க்ரீன் லேயர்ஸ், காய்கறி தோலுங்க, பழக்கழிவுகள் எல்லாத்தையும் போட்டு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி போட்டால் தான் வேகமாக டீகம்போஸ் ஆகும். இதுதான் நம்ம கம்போஸ்ட்டுக்கு உணவே. என்னோடய கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் திரும்பவும் ஒரு ப்ரௌன் லேயர்ஸ், அது மேலே ஒரு க்ரீன் லேயர்ஸ் போட்டிருக்கேன். இந்த லேயரிங் தான் நல்ல காம்போஸ்ட்டுக்கு சீக்ரெட்டு. எப்போவுமே ப்ரௌன் லேயர்ஸ் க்ரீன் லேயர்ஸை விட டபுள் அளவு இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன், புளிச்ச மோர். இதை மேலே ஊற்றணும். இதில் இருக்கிற நேச்சுரல் பாக்டீரியா டீகம்போசிஷன் ப்ராசஸை சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஆனால் உடனே ஒரு ப்ரௌன் லேயர்ஸ் போட்டுடணும், இல்லைனா ஃப்ளைஸ் வந்துடும், ஸ்மெல்லும் வரும். அவ்வளோதான். பின்னை க்ளோஸ் பண்ணி ஷேடி ஸ்பாட்டில் வச்சுட்டேன். டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. கீழே ஒரு ட்ரைன் பிளேட்டும் வச்சுருக்கேன். கம்போசிஷன் ப்ராசஸில் உருவாகிற லிக்விடை கலெக்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், பின்னை கீழே கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்கணும். கீழேயும் சைட்ஸில் இருந்தும் ஏர் சரியாக சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போது என்னென்ன போடலாம், என்னென்ன போடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ப்ரூனிங் பண்ணும்போது கிடைக்கிற அந்த க்ரீன் லீவ்ஸ், வீட்ஸ், தோட்டத்தில் களை எடுக்கிற இதெல்லாம் போடலாம். அந்த ட்ரை ஃப்ளவர்ஸு, அப்புறம் லெமன், ஆரஞ்சு தவிர எல்லா ஃப்ரூட் பீல்ஸுமே போடலாம். எல்லாத்தையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணின எக் செல்ஸு, பனானா பீல், வாட்டர்மெலன் ஸ்கின், நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதெல்லாம் போடலாம். குக்குடு ஃப்ரூட்ஸ் போடக்கூடாது, அதே மீட் போடக்கூடாது, ஆயிலி ஃபுட்ஸும் போடக்கூடாது. இதெல்லாம் போட்டால் ஸ்மெல்ஸ் வரும், அப்புறம் பெஸ்ட்டும் வரும். ஸோ காம்போசிட் கெட்டுடும். நெக்ஸ்ட் நான் என்ன ருட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 நாளைக்கு ஒரு முறை கிச்சன் வேஸ்ட்டை ஒரு செப்பரேட் பின்னில் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். போடும்போது பழைய வேஸ்ட்டை மேலேயும் ஃப்ரெஷ் வேஸ்ட்டை கீழேயும் வச்சுப்பேன். 3லேருந்து 4 நாளைக்கு ஒரு முறை முழுசாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஏர் உள்ளே அனுப்பும், ப்ராசஸ் வேகமாகும். 4 நாளைக்கு அப்புறம் பின்னை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். அது நுண்ணுயிர்கள் ஆக்டிவாக வேலை செய்யுதுன்னு சைன். பின் லிட்டோட உள்பக்கம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கூட தெரியும். அதுவும் நார்மல் தான், ஒரி பண்ண வேணாம். சில சமயம் வார்ம்ஸ் கூட வரும். இது எல்லாமே குட் காம்போசிஷன் ப்ராசஸ்க்கான சைன்ஸ். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸு வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். டீகம்போசிஷன் ஸ்பீடும் இன்னும் அதிகமாகும். என்னோடய கம்போசிட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 20 டேஸ் கழித்து இந்த பின்னை திறந்து பார்க்குறேன். இதில் ஒரு ரொட்டின் ஸ்மெல்லும் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எர்த்தி ஸ்மெல் மட்டும்தான் வருது. பாருங்கள், இதை கையால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரூட் ஸ்கின்ஸ் ஹாஃப் கம்போஸ்டில் இருக்குது, சிலது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் கார்ன் தெரியுது, பனானா ஸ்கின் கூட இன்னும் இருக்குது. இது எல்லாம் கொஞ்சம் நாளில் மண்ணோட மண்ணாக மக்கி கலந்துடும். இன் 20 to 30 டேஸ் கம்ப்ளீட்டாக காம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு ஆகும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் சொல்கிறேன். பின் ஃபுல்லானதும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பின்னை திறக்காமல் அப்படியே விட்டுடுவேன். டீகம்போசிஷன் ப்ராசஸ் அன்டிஸ்டர்ப்டாக நடக்கட்டும். அதுக்காக ஒரு செகண்ட் கம்போசிட் பின் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதில் ஃப்ரெஷ் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிடுவேன். இப்படி பேட்ச் சிஸ்டமில் பண்ணினா ஒரு பின் ரெஸ்ட் எடுக்கும், இன்னொரு பின் ஆக்டிவாக இருக்கும். ரெடி ஆனதும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது இந்த ப்ராசஸில் கிடைச்ச போனஸ் கம்போசிட் டீ. 10 நாளில் ட்ரைன் பிளேட்டில் லிக்விட் கலெக்ட் ஆகிடுச்சு. அதை எடுத்து 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணேன். ஒரு பார்ட் காம்போசிட் டீயில் 10 பார்ட்ஸ் வாட்டர். இந்த லிக்விடை ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ், க்ரீன்ஸ் எல்லாத்துக்கும் போர் பண்ணேன். ரிசல்ட்ஸ் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு வேஸ்ட்டை காம்போசிட் டீயாகவும் மாற்றலாம். நான் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. அதினு டைரிஸில் சந்திக்கலாம்.